77. அல்ஹம்துலில்லாஹி கஃபா ஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இறக்கிய அனைத்து விஷயங்களும், மேலும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சரியான ஆதாரத்துடன் நமக்கு கிடைத்த மார்க்கமும் அதன் விளக்கமும் உண்மையானதாகும். அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து மார்க்கமாக அறிவிக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் உண்மையானது, சத்தியமானது. எனவே அவ்விஷயங்களை ஏற்று நம்பிக்கை கொள்வது நம் மீது அவசியமாகும். இது குறித்து குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், வமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதனை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதனை விட்டும் விலகி கொள்ளுங்கள். அப்போ நபியிடம் இருந்து நம்மக்கிட்ட மார்க்கம் என்ற அடிப்படையில் எதுவெல்லாம் கிடைத்திருக்கிறதோ அனைத்து விஷயங்களும் உண்மையானதாகும். 78வது கொள்கை, ஈமான் என்பது ஒன்றே. இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் இறை நம்பிக்கையின் அடிப்படையில் சமமானவர்களே. அல்லாஹ்வை அஞ்சுதல், மார்க்க சட்டங்களை பேணுதல், மன இச்சைக்கு மாறு செய்தல், நன்மைகளை அதிகமாகவும் தொடர்ந்தும் செய்தல், இவற்றின் மூலமாகவே அவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது. பாருங்க, ஈமான் உடையவர்கள் எல்லோருமே சமமானவர்கள். இவர்களுக்கு மத்தியில் மொழியின் அடிப்படையிலோ அல்லது நிறத்தின் அடிப்படையிலேயோ அல்லது பிறந்த ஊரின் அடிப்படையிலேயோ எந்த ஒரு அடிப்படையிலும் ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது. மாறாக அல்லாஹ்வை பயப்படுதல், நன்மையான காரியங்களை அதிகம் செய்தல், மன இச்சைக்கு மாறு செய்தல், பாவத்தை விட்டும் தவிர்த்திருத்தல் ஆகிய இச்செயல்களின் மூலம் சிலரை காட்டிலும் உயர்ந்தவர்களாக, மேன்மை மிக்கவர்களாக, சிறப்பிற்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இதே போல் அவர்களின் இறை நம்பிக்கையும் ஈமானும் மற்ற சாதாரண இறை நம்பிக்கையாளர் ஈமானை காட்டிலும் உயர்ந்ததாக ஆகிவிடுகிறது. உதாரணமாக, நபிமார்களின் ஈமானிற்கு நிகராக எந்த நபரின் ஈமானும் நிகராக முடியாது. அதே போல் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஈமானிற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஈமான் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. இவருடைய ஈமானும் மற்ற முஸ்லிம்களின் ஈமானும் நிகராக முடியாது. இதே போன்றுதான் அல்லாஹ்விற்கு அடிபணிந்து நடக்கும் ஒரு இறை நம்பிக்கையாளரின் ஈமானும் அல்லாஹ்விற்கு மாறு செய்யும் ஒரு பாவியான அடியானின் ஈமானும் ஒருபோதும் சமமாக முடியாது. அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுகிறான், சும்மா அவுரஸ்னல் கிதாபல்லதீன ஸ்தஃபைனா மின் இபாதினா இலா ஆகிரில் ஆயா. பின்னர் நம் அடியார்களில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அவ்விதத்திற்கு வாரிசுகளாக ஆக்கினோம். எனினும் அவர்களில் பலர் தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டனர், வேறு சிலர் நடுநிலையாக நடந்து கொண்டனர், மற்றும் சிலரோ அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நன்மையான காரியங்களில் முந்திக் கொண்டனர். இதுவே மிகப்பெரிய பாக்கியமாகும். இவ்வசனத்தில் அல்லாஹ் தன் அடியார்களில் 3 தரப்பினர் நிலையை பற்றி கூறியுள்ளான். ஒன்றாவது, தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டவர்கள். ஃபமின்ஹும் லாலிமுன் லினஃப்ஸிஹி, தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டவர்கள். இவர்கள் பாவத்தில் ஈடுபட்டு தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டவர்கள். இதன் காரணமாக இவர்கள் இறை நம்பிக்கையும் பலகீனமாகிவிட்டது. இரண்டாம் தரப்பினர் நடுநிலையானவர்கள். இவர்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கடமையான செயல்களை செய்வார்கள், மேலும் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டும் ஒதுங்கிக் கொள்வார்கள். எனவே இவர்களின் செயலுக்கேற்ப அவர்களின் இறை நம்பிக்கையும் நடுத்தரமாகவே இருக்கும். மூன்றாவது, அல்லாஹ்வின் கட்டளைப்படி நன்மையான காரியங்களில் முந்திக் கொண்டவர்கள். மூன்றாம் தரப்பினர் இவர்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கடமையான விரும்பத்தக்க செயல்கள் அனைத்தையும் செய்வார்கள். அத்துடன் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட மற்றும் வெறுக்கத்தக்க காரியங்களை செய்வதை விட்டும் தவிர்த்திருப்பார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் பேணுதல் என்ற அடிப்படையில் சந்தேகத்திற்குரிய விஷயங்களையும் விட்டுவிடுவார்கள். இவர்கள் தான் நன்மையான செயல்களில் மற்றவர்களை காட்டிலும் முந்திக் கொண்டவர்கள். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் மக்களை 3 விதமாக பிரித்து சொல்கிறார். ஒன்றாவது, தனக்கு தானே அநியாயம் செஞ்சுக்கிட்டவர், பாவம் செஞ்சு தனக்கு தானே அநியாயம் செஞ்சுட்டவர். ரெண்டாவது, நடுநிலையானவர். இவர் அதிகமாகவும் இந்தாவும் செய்ய மாட்டார், பாவமும் செய்ய மாட்டார், நடுநிலையாக இருப்பார். மூணாவது நபர்கள் நன்மையை போட்டு செய்வார், பாவங்களை விட்டும் தவிர்த்திருப்பார், நன்மை செய்ததுலையும் சாபிக்கும் பில் ஹைராத், நன்மையான விஷயங்களில் ஒருவருக்கு ஒருவர் போட்டி கொண்டு முன்னேறி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ இந்த இபாதத்துகளின் அடிப்படையில், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் என்ற அடிப்படையில்
மூமின்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு உண்டாகும். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு மிக கண்ணியமானவர் அல்லாஹ்வுக்கு அதிகம் பயப்படுபவரே ஆவார். அடுத்ததாக 79வது கொள்கை, இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் ரஹ்மானுடைய நேசர்களே. அவர்களில் அல்லாஹ்விடம் அதிக கண்ணியத்திற்குரியவர், அவர்களில் அல்லாஹ்விற்கு அதிகம் அடிபணிந்து நடப்பவரும் குர்ஆனை அதிகம் பின்பற்றுபவருமே ஆவார். பாருங்க, எல்லாருமே இறை நம்பிக்கையாளர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்காங்க. அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹ் மூமின்களின் நேசனாவான். அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அந்த நம்பிக்கையாளர்களை அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் நேசர்களான நல்லடியார்களுக்கு எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துன்பப்படவும் மாட்டார்கள். ஆக மூமின்கள் அனைவருமே அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதில் சங்கையானவர்கள், கண்ணியமானவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு அதிகமாக கட்டுப்பட்டு நடப்பவர்கள், குர்ஆனுக்கு அதிகமாக செவி சாய்த்து நடப்பவர்கள் ஆவார்கள். அடுத்து 80வது விஷயம், வல் ஈமான் ஹுவல் ஈமான் பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி வ ஹுல்விஹி வ முர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இறை நம்பிக்கை ஈமான் என்பது அல்லாஹ்வையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் மறுமை நாளையும் விதியையும் நம்பிக்கை கொள்வதாகும். மேலும் அதிலுள்ள நன்மையும் தீமையும் இனிப்பும் கசப்பும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே நடக்கிறது என்று நம்பிக்கை கொள்வதாகும். அடுத்து 81வது கொள்கை, நஹ்னு முஃமினூன பிஸாலிக குல்லிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருஸ்லி வ நுஸத்திகுஹும் குல்லுஹும் அலா மா ஜாஉ பிஹி. நாம் இவை அனைத்தையும் நம்பிக்கை கொள்கிறோம். இறைவனுடைய தூதர்களில் எவரையும் நாம் பிரிக்க மாட்டோம். அவர்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்ட மாட்டோம். ஒருவரை ஏற்று மற்றவரை மறக்க மாட்டோம். அவர்கள் கொண்டு வந்த அனைத்தையும் ஏற்று அவர்களை உண்மைப்படுத்துவோம். பாருங்க, இதற்கு முன் கூறப்பட்ட ஈமானின் அடிப்படையான அனைத்து விஷயங்களையும் நம்புவது அவசியமாகும். அதில் ஏதேனும் ஒன்றை ஒருவர் மறுத்தாலும் அவர் காஃபிராகி விடுவார். ஏதேனும் ஒன்றே, இவை அனைத்தும் ஈமானுடைய தூண்களில் கட்டுப்பட்டதாகும். இதே போன்றுதான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஆரம்பம் முதல் இறுதி வரை வந்த அனைத்து தூதர்களையும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களையும் நம்புவது அவசியமாகும். அவர்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவது, இன்னும் அவர்கள் சிலரை ஈமான் கொண்டு மற்றவர்களை ஈமான் கொள்ளாமல் இருப்பது அறவே கூடாது. ஏனெனில் இச்செயல் நம்மை இறை நிராகரிப்பில் கொண்டு போய் சேர்த்துவிடும். இதை எச்சரிக்கும் விதமாக அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வையும் அவன் தூதர்களை நிராகரித்து விட்டு அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் இடையில் பிரிவினை செய்துவிட கருதி தூதர்களில் சிலரை நம்பிக்கை கொள்வோம் சிலரை நிராகரிப்போம் எனவும் கூறி நிராகரிப்புக்கும் நம்பிக்கைக்கும் மத்தியில் ஒரு பாதையை ஏற்படுத்த விரும்புகிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் நிராகரிப்பவர்கள். நாம் நிராகரிப்பவர்களுக்கு இழிவு தரும் வேதனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஆக அல்லாஹ்விடத்தில் அனைவரும் சமமானவர்கள். இருந்தாலும் அனைத்து முஸ்லிம்களும் அல்லாஹ்வுடைய வழியாக நேசராக இருந்தாலும் பாவங்கள் நன்மைகள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஒருவர் எந்த நபருக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக அல்லாஹ்வுக்கு பயந்தவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு உயர்ந்தவராக இருப்பார். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சாபிக்கும் பில் ஹைராத்துடைய கூட்டத்தில் ஒன்று சேர்ப்பானாக.